ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் அடித்து எடுத்து வச்சுருக்கோம், தக்காளியும் அடித்து எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சமாக ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோம், முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு மீன் குழம்புக்கு எந்த காய் போட விருப்பமோ அந்த காய் நீங்கள் போடலாம். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி முள்ளங்கி எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் உரிச்சே ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீரை எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை. வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் குழம்பு ரொம்ப வாசமாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம், சீரகம், மிளகாய் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்துடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருந்தோம்ல வெங்காயம் பூண்டு அதை சேர்த்துடலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா நம்ம தக்காளி, அதை கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கணும் அப்படின்னு சொன்னால் உப்பு போட்டுக்கலாம். தூளுப்பு நீங்கள் போடுறத விட கல்லுப்பு போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கல்லுப்பு குழம்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், சீக்கிரம் தக்காளி வெங்காயமும் வதங்கிடும். இப்போ தக்காளி வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்த நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். எப்போவுமே மிளகாத்தூள் மல்லித்தூள் நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்படி சேர்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும். இப்போ நீங்கள் 1 சேர்த்திங்கன்னா அது 2 அப்படி தான் மல்லித்தூள் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம 2 மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அது மாதிரி 4 மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ மசாலா சேர்த்தோடனே நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். இப்போ நமக்கு மசாலா வடையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம புளி சேர்த்துருக்கோம். இப்போ அதை சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முள்ளங்கி இதோடய சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு முள்ளங்கி ஒரு 3/4 பதத்துக்கு இல்லாட்டி ஒரு அரை வேக்காடுக்கு முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஏன்னா குழம்பு ஒரு சிலர் காரமாக சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பீங்க. அதனால் நமக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். பாருங்கள், நமக்கு குழம்பு போட்டிருந்த முள்ளங்கி 3/4 பதத்துக்கு நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் அந்த மீன் சேர்த்துடலாம். நம்ம மீன் சேர்த்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் மீன் சேர்த்திங்க அப்படின்னா மீன் உடனே வெந்துடும். நீங்கள் கரண்டி வச்சு ரொம்பலாம் கிண்டக்கூடாது, அப்போ மீன் உடஞ்சிரும், அப்புறம் குழம்பு நல்லா இருக்காது. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், மீன் குழம்பு நமக்கு சூப்பராக கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். நமக்கு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.